வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் விஏஓ எக்ஸாமுக்கு பொதுத்தமிழில் அதிக மார்க் வாங்கணுமா? எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கும் 8500 ப்ளஸ் எம்சிக்யூ வினாவிடைகள் கொண்ட 837 பக்கங்கள் கொண்ட ஒரு மாபெரும் படைப்பு தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தோட விலை 500 ப்ளஸ் டெலிவரி சார்ஜ். உங்கள் வீட்டுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்து டெலிவரி பண்ணுறோம். இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸ், மொபைல் நம்பர், பின்கோடு இதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி, ஹோம் டெலிவரி பண்ணுறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி 10th ஜனவரி 2021 ஷிஃப்ட் 2ல் கேட்ட கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கொஸ்டின். கோபால் இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. காமன் பிஸ்னஸ் ஓரியன்டல் லாங்குவேஜ். பிஎம் ஜன்தன் யோஜனா ரிலேட்டடான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வந்து வெங்கையா நாயுடு. 1857 சிப்பாய் கழகம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதை பற்றியான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. பென்சிலை கண்டுபிடித்தவர் யார்? அலெக்சாண்டர் ஃப்ளமிங். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து பயாலஜி கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? பால் சாமுவல்சன். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. மதுபானி பெயிண்டிங், இந்த ஓவியம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கத்தின் தொடர்பான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டராக வந்து தொடர்ந்து கேட்டுருக்காங்க. அதுலேருந்து ஏதோ ஒரு கேள்வி வந்து வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி காந்தியோட ஐஎன்சி செஷன், இந்த மாதிரி கேள்விகள் வந்து தொடர்ந்து கேட்டுருக்காங்க. அடுத்து ஐபிஎல் 2020 நடந்தது வந்து எத்தனாவது ஐபிஎல் அப்படின்னு கேட்டிருக்காங்க? 13வது ஐபிஎல். இந்தியா ஸ்ரீலங்கா இதை வந்து பிரிக்கிறது என்னென்னா பாக்ஸ் அலசந்தி, இது கேட்டிருக்காங்க. மோஸ்ட் பொல்யூஷன் சிட்டி 2018, அதாவது 2018 வந்து அதிக மாசடைந்த உலகத்தின் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2018 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா குர்கான். அக்டோபர் 2020 மெயின் ஹாக்கி கேம்ஸ் கேப்டன் யார் அப்படின்னு கேட்குறாங்க? மேன்பிரீத் சிங். டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிவைடட், ப்ரொபோட்டியா, இது வந்து பயாலஜி கேள்வி. இன்வெஸ்ட்மெண்ட் கண்ட்ரோலர், பேங்க் கண்ட்ரோலர் வந்து ஆர்பிஐ, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல் வந்து செபி. இன்சூரன்ஸ் கண்ட்ரோல் வந்து ஐஆர்டிஏ. இது வந்து பொருளாதாரத்தில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி தொடர்பான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் அவர் வந்து ஒரு மெசஞ்சர் உருவாக்குற மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது தொடர்பாக ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஜிகே கோகுலே தொடர்பான ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அட்டாமிக் ஃபாதர் ஆஃப் இந்தியா, இந்திய அணு அறிவியலின் தந்தை யார் அப்படின்னா ஹோமி ஜஹாங்கீர் பாபா. அது வந்து கேட்டிருந்தாங்க. 4 நேஷனல் பார்க்ஸ் கிவன், 4 நேஷனல் பார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவில் இல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து சொல்யூஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதோட லிக்விட் அண்ட் அதோட ஃபார்முலாஸ் கொடுத்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து ராகுல் காந்தி எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து கேரளா, வயல்நாடு, இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க? ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ். பிரெக்சிஸ்ட் சப்மிட் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ விச் ஒன் நாட் ரிவர் ஆஃப் ஆப்ரிக்கா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து நைல் நதி, அமேசான் கொடுத்துருந்தாங்க. அமேசான் வந்து தெற்கு அமெரிக்காவில் இருக்குது, சவுத் அமெரிக்காவில் இருக்குது. அமேசான் தான் இங்கே கரெக்டான ஆப்ஷனாக வந்து சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா WWW வேர்ல்ட் வைட் வெப் கம்ப்யூட்டர் பேஸ்டான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்து ஷிஃப்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து இது பேஸ் பண்ணியே வந்து படிங்க. கண்டிப்பாக வந்து ஜிகே 40 கொஸ்டின்ஸுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2019 வந்து கேட்டிருக்காங்க, 2020 வந்து கேட்டிருக்காங்க. இன்றைய தினம் வந்து 2018 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும் படிங்க, அதுவே போதுமானது.